இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் பெற வேண்டிய ஒரு முக்கியமான 4 படிப்பினைகள் இருக்கின்றன. அதில் முதலாவது விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்துக்கு தேவையான அறிஞர்களை, மாமேதைகளை, சீர்திருத்தவாதிகளை உருவாக்குவதற்கு ஒரு அடித்தளமாக இருப்பது குடும்பங்கள் தான். ஒரு தந்தை அவர் விவசாயியாக இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு ஏழை வீடாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அந்த தாய் தந்தையர்களுடைய முன்மாதிரிகள், அவர்களுடைய இறை உணர்வுகள் நிச்சயமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தி இந்த உலகமே வியந்து பார்க்கின்ற மாமேதைகளாக உருவாக்குவதற்கு தாயும் தந்தையும் அடிப்படை காரண கருத்தாக்களாக இருக்கின்றார்கள் என்ற உண்மையை இதில் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த சந்ததிகளாக, மிகப்பெரிய மேதைகளாக உருவாக வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்குரிய அடித்தளத்தை இடக்கூடிய நிறுவனமாக எங்களுடைய குடும்பங்களை மாற்றியமைக்க வேண்டும். அதற்கு முன்மாதிரிகளாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்பது முதலாவது படிப்பினை. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணர்வு தான், என்னுடைய பிள்ளையினுடைய உணவில் ஹராம் கலந்து விடக்கூடாது. அதாவது நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தில் எப்போதும் ஹலாலான சம்பாத்தியம் இருக்கின்ற அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சயீத் நூர்சியுடைய தந்தையினுடைய உணர்வை நீங்கள் பாருங்கள். அவர் சாப்பிடுகின்ற சாப்பாடு மட்டுமல்ல, அவருடைய சொந்த மாடுகள் கூட அடுத்தவர்களுடைய காணியில் அனுமதியின்றி மேய்ந்து விடக்கூடாது என்ற அளவுக்கு அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். எனவே எப்போது எங்களுடைய உடலில் ஹராமான இரத்தம் கலந்து விடுமோ, எங்களுக்கு அனுமதிக்கப்படாத விடயத்தினூடாக நாங்கள் புசித்து அது எங்களுடைய உடலில் கலந்து விடுமோ, அப்போது அல்லாஹ் தஆலாவுடைய அருள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து இல்லாமல் போய்விடுகின்றது என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து பெறுகின்ற மூன்றாவது முக்கியமான ஒரு படிப்பினை தான், இறை உணர்வு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல பண்பாடு மிக்க ஒரு பிள்ளையின் உருவாக்கம் என்பது ஒரு ஆன்மீக சூழல், இறை உணர்வினூடாகத்தான் அது சாத்தியமாகும். எனவே துருக்கியில் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய புரட்சியை, சமூக மறுமலர்ச்சியை, சிறந்த ஆளுமை மிக்கவர்களை உருவாக்கின இமாம் சயீத் நூர்சி அவர்கள் உருவான குடும்பம் என்பது இறை உணர்வால் ஆளப்பட்ட, தக்குவாவால் நிறைய பெற்ற அத்தகைய ஒரு முன்மாதிரிகளுக்கு பிறந்த ஒரு மகனாகத்தான் சயீத் நூர்சி இருந்தார்கள். எனவே அவர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய, குறிப்பாக துருக்கி என்ற அந்த திருநாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுவதற்கு அவர் காரணமாக இருந்தார்கள். அதற்குரிய அடித்தளமாக அவருடைய குடும்பம் தக்குவாவால் நிறையப்பட்ட ஒரு சூழலில் அவர் வார்க்கப்பட்டார்கள் என்ற விஷயத்தை அந்த ஆசிரியர் உணர்ந்து கொள்கின்றார். நான்காவது மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்றால், ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவனுக்கும் இருக்க வேண்டிய அந்த உறவை இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்கின்றது. ஒரு பாடசாலையில், ஒரு வகுப்பறையில் இருக்கின்ற ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான, நெகட்டிவான நாங்கள் மாற்றங்களை காணுகின்ற போது அதற்குரிய அடிப்படை என்ன என்ற விஷயத்தை தேடுகின்ற ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக ஒவ்வொரு ஆசிரியரும் மாற வேண்டும். வெறுமனே வகுப்பறையில் விஷயங்களை கற்றுவிட்டு அதனோடு தொடர்புகள் முறிந்து விடுகின்ற உறவு அல்ல உண்மையில் ஆசிரியரது மாணவருடைய உறவு என்பது. அதையும் தாண்டி நல்ல விடயங்கள் காணுகின்ற போது அதற்குரிய அடிப்படை என்ன என்ற விஷயத்தை தேடி அதனை உற்சாகப்படுத்துகின்றவராக ஆசிரியர் இருக்க வேண்டும். அதே போன்று நடத்தை பிறழ்வுகளை காணுகின்ற போது அதற்கும் அடிப்படையான காரணங்கள் என்னவாக இருக்க முடியும் என்பது விஷயத்தை தேடி சென்று அந்த விடயத்தை கண்டறிந்து மாணவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த மிக பெருமதியான ஒரு பொறுப்பை ஆசிரியர்கள் சுமந்திருக்கிறார்கள். தாய்க்கு அடுத்த அந்தஸ்தில், ஒரு தந்தையினுடைய அடுத்த அந்தஸ்தில் ஒரு மானுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தக்கூடிய அந்த இடத்தை ஆசிரியர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை இந்த சம்பவங்களிலிருந்து நாங்கள் பாடங்களாக, படிப்பினைகளாக பெற்றுக்கொள்கின்றோம். எனவே இத்தகைய வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக
மாற வேண்டும் என்ற விடயத்தை கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.